ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் வால்பாறை போகிறோம். நாங்கள் வந்து 5 பேர் போகிறோம். ஸோ காரில் தான் போகிறோம். இந்த மாதிரி வந்து நாங்கள் போகும்போது வந்து ஸ்லோவாக தான் போனோம். நல்ல மழை பெஞ்சுது, அதனால் நாங்கள் வேகமாக போக முடியல. நாங்கள் வந்து நைட்டு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ட்ராவல். சீர்காழிலேருந்து நாங்கள் கோயம்புத்தூர் போகிறதுக்கு மார்னிங் 6 மணி ஆகிடுச்சி. ஸோ போகிற இடத்துல நிறைய டீ குடித்தோம், பொறுமையாக தான் போனோம். அது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆன்லைனில் தான் சர்ச் பண்ணோம். ஸோ அங்கே காமிச்சது வந்து ஆஃபரோட இருந்துச்சு. ரிபாக்கோ ட்ரெண்ட் டிஎஸ்எஸ் பிராண்டின்னு ஒரு ஹோட்டல். அவங்க நல்லா தான் இருந்துச்சு. ரூம் பார்த்தீங்கன்னா 1500 ஆச்சு ஒரு ரூமுக்கு. ஸோ அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா, ஒரு மால்லாம் சுற்றி பார்த்துட்டு ஷாப்பிங்லாம் பண்ணோம். ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் பவுலிங் போனோம். பவுலிங் நல்லா இருந்துச்சு. ஸோ பவுலிங் பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு 300 ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு பவுலிங் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மூவி போனோம். நைட் வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே கழிச்சு போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். வால்பாறை ரூட் பார்த்திங்கன்னா நாங்கள் பொள்ளாச்சி வால்பாறை ரூட் போனோம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். வியூலாம் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் பொறுமையாக போகலாம். நல்லாயிருக்கும் அந்த வியூவே. இங்கே வால்பாறை போயிட்டிங்கன்னா கேட்டில் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து ஹோட்டல் புக்கிங் காமிக்கணும். அப்போ தான் உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் ஆகும் என்ட்ரன்ஸ் ஃபீஸு. அதுக்கப்புறம் அதை தாண்டிட்டிங்கன்னா ஒரே மலை தான். பச்சை பசேல்னு இருக்கும். ரோடு பார்த்திங்கன்னா நிறையா வளைவுகள் இருக்கும். ஸோ டிரைவிங் தெரிஞ்ச ஆளாக இருந்தால் நல்லது. மோஸ்ட்லி நீங்கள் பகல்லையே ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மலை ஏற ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களால் வியூஸ் நல்லா பார்க்க முடியும். நிறைய வியூ இருக்கும். மலை ஏற ஏற அழகாக இருக்கும் பார்க்கவே. நைட்டில் ஆச்சுன்னா உங்களுக்கு ரோடு சரியாக தெரியாது. அதுவும் இல்லாமல் உங்களால் சரியாக பார்க்க முடியாது வியூ. ஸோ ரொம்ப இருட்டாக இருக்கும். லைட்ஸ்லாம் அவ்வளோவா இருக்காது. நம்மளோட கார் லைட்ஸ் தான். ஸோ பொறுமையாக தான் போகிற மாதிரி இருக்கும். பகலில் போனீங்கனாலுமே உங்களால் பொறுமையாக தான் போக முடியும். நிறைய வளைவுகள் இருக்கும். ஆனால் பார்க்க அழகாக இருக்கும். வியூஸ்லாம் சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து பகலில் தான் ட்ராவல் பண்ணோம். மலை ஏறத்துக்கு நைட் ஆகிடுச்சு. அங்கே வந்து நாங்கள் வந்து க்ரீன்ஸ் ஹில்ஸ்னு ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம். அந்த ஹோட்டலும் சூப்பராக இருந்தது. 1500 தான் ஒரு நாளைக்கு. ஸோ அங்கே நைட்டு தங்கிட்டு மறுநாள் கிளம்புற எழுந்து பார்த்தோம். இந்த ஹோட்டல்லேருந்தே வியூ சூப்பராக இருந்துச்சு. அங்கேருந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு மார்னிங் சாப்பிட்டுட்டு வால்பாறை சுற்றி பார்க்க போனோம். வால்பாறை ஃபுல்லாக ஒரு டீ எஸ்டேட் தான். நிறைய டீ எஸ்டேட். எந்த பக்கம் பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும். அழகாக வேலை பார்த்து அவங்க பாட்டும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா ஆறு இருக்கும். அந்த ஆறுக்கு அப்புறம் ஒரு டேம் இருக்கும். நாங்கள் ஆறில் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். நாங்கள் நிறையா ஃபோட்டோ எடுத்தோம். அதனால் டைம் போனதே தெரியல. எங்களால் டேமுக்கு போக முடியல. அப்புறம் உடனே நாங்கள் திரும்பிட்டோம். நாங்கள் ஏன் திரும்பிட்டோம்னா இருட்டுறதுக்கு முன்னாடி வால்பாறையிலேருந்து இறங்கிடணும். வால்பாறை மலையிலேருந்து இறங்கிடணுன்ட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி போனீங்கன்னா டேமும் பார்த்துட்டு வரலாம். ஸோ நாங்கள் இறங்கணுன்றதுக்காக வந்தோம். இறங்குறப்போ சூப்பராக இருந்தது வியூவு. எங்கே பார்த்தாலும் நிறையா ஆடுகள், மலை ஆடுகள்லாம் பார்த்தோம். அதெல்லாம் இருந்துச்சு. வால்பாறையிலேருந்து கீழே இறங்கும்போது ஆழியார் டேம் தெரியும். அது சூப்பராக இருக்கும். நீங்களும் ஆழியார் டேம் போகணுன்னா நீங்கள் போகலாம். வரும்போது நல்லா பிளான் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.